ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம்ம பாத்தீங்கன்னாக்கா யோகாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா போஸ்டர் கரெக்ஷன். இந்த போஸ்டர் நம்ம நிக்கும் போது எப்படி நம்ம சரியா நிக்கணும், படுக்கும் போது எப்படி சரியா படுக்கணும், உட்காரும் போது எப்படி உட்காரணும், நடக்கும் போது எப்படி நடக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு நிக்கிற அந்த போஸ்டருக்குமே நமக்கு உடல் ரீதியா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம அதிகமா குனிஞ்சே வேலை செய்யறோம், இல்ல குனிஞ்சு வெயிட் தூக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்க் பாத்தீங்க அப்படின்னாக்கா விலகிடும். இந்த டிஸ்க் விலகிறது இருக்குன்னும் போது நம்ம இன்னும் குனியும் போது அது இன்னும் அதிகமா விலகும். ஒரு பண்பற்ற ஜாம ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, அதுதான் 2 எலும்பு. அது நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜாம் தான் பாத்தீங்கன்னா டிஸ்க்குங்க. இந்த 2 பன்னையும் சேர்த்து நம்ம அழுத்தணும் அப்படின்னா அந்த ஜாம் வெளியே வரும். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த டிஸ்கான அந்த ஜெல் வெளியே வரும்போது நம்மளுடைய தண்டு வளத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த நரம்பு, ஸ்பைனல் காலம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் நர்வ் நரம்புகள்ல அழுத்தம் கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால் வலி, மறுத்து போகிறது, இடுப்பு வலி, இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாவே இருக்கும். ஏன் வருது? நம்ம புவர் போஸ்டரை மெயின்டைன் பண்றதுனால. இந்த போஸ்டர்ல குட் அண்ட் பேட் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நம்மள அறியாமையே நம்ம உட்காரும் போது எதையாவது சப்போர்ட் பண்ணி ஒரே சைடுல சாஞ்சு உட்கார்றதும் உண்டு. அதே நேரத்துல கூணு போட்டு உட்கார்றதும் உண்டு. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதிகமா நம்ம இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணும் போது சேர்ல ஸ்டூல்ல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு அந்த பேட் போஸ்டரை ஏற்படுத்தும். ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் டாக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஐடி பீப்புள் உட்காந்துருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி ஒரு 5 பேரு, அது ஒரு ரவுண்ட் வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு, சோஃபாஸ் ஃபுல்லாவே இருந்துச்சு. அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவசர அவசரமா டேட்டாஸ் எல்லாத்தையும் எதுவும் என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கையில லேப்டாப் வச்சுட்டு நல்லா குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட ஒரு நேரம் எல்லாரையும் எஸ்கியூஸ் கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசினது, தயவு செஞ்சு இந்த போஸ்டரை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா 99% கழுத்து வலியும் இடுப்பு வலியும் வரும். இன்னைக்கு ஒரு நாள் இல்லைங்க, இதே மாதிரி நீங்க போஸ்டரை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கார்ட் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு இதனால மயக்கம் வரலாம், கழுத்து வலி அதிகமாகலாம், இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு இந்த போஸ்டரே காரணம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இந்த மாதிரி போஸ்டரை சரியான நிலையில வச்சுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ஆசனம் பார்க்க போறோம். அது பேருதான் கோமுகாசனம். எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது அமர்ந்த நிலையில கோமுகாசனம் பார்க்க போறோம். கவ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே பாத்தீங்கன்னா போஸ்டர் நம்மளுடைய தண்டுவலத்தை இருக்கும் போதுதான் நம்மளுடைய உடலுடைய அமைப்பு, நம்மளுடைய தண்டுவலத்தோடைய அமைப்பை சீரா வச்சிருக்க முடியும். இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வலது காலை மடக்கி இடது துடைக்கு கீழே வைக்கிறோம், நல்லா ஃபோல்ட் பண்ணிடுறோம். அடுத்தது இடது காலை மடக்கி வலது முட்டிக்கு மேல இந்த முட்டி வர அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைக்க ட்ரை பண்றோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும் போது நமக்கு சிரமமா இருக்கும். அது நம்ம பண்ண நம்ம அதுல ஈஸியா ஆயிடும் பாடி. இப்போ 2 காலும் பாத்தீங்கன்னா அதோடைய முட்டி நேர் நிலையில இருக்கும். இப்போ எந்த கால் மேல இருக்கோ அந்த கைய நம்ம மேல் நோக்கி கொண்டு போறோம். அதாவது இடது கைய மேல் நோக்கி கொண்டு போய் நம்மளுடைய முதுகு பக்கத்துல அதை மடக்குறோம். இப்போ வலது கைய பின்புறமா கொண்டு போய் இந்த 2 கையையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இல்ல நீங்க அப்படியே கைய வச்சாலும் சரி, இதை நம்ம 2 கை விரல்களால நம்ம கோர்க்க முடியும் அப்படின்னாலும் சரி. இது நீங்க பண்ணும் போதே தெரியும், உங்களுடைய அந்த ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு மேக்சிமம் ஏதாவது டிஸ்அலைன்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அலைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதியும் நல்லா விரிவடைகிறதுனால நம்மளுடைய சுவாசத்தையும் சீராக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நல்ல புன்னகையோட ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல இதை நம்ம மெயின்டைன் பண்றோம். மெதுவா வலது கையை ரிலீஸ் பண்றோம், இடது கையை ரிலீஸ் பண்றோம். அடுத்தது இடது காலை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு
அடுத்தது வலது காலை ரிலீஸ் பண்றோம். ரிலாக்ஸ். ஸோ இந்த கோமுகாசனம் இது பாத்தீங்கன்னா கவ் போஸ்டர். இது எப்படி பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இது உட்கார்ந்த நிலையில நம்மளுடைய ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம கைகளையும் இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா கழுத்து, தோள்பட்டை, நம்மளுடைய முதுகு தண்டுவலம் இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல வரும்போது நம்ம அந்த குட் போஸ்டரை எப்பவுமே நம்மள அறியாம உட்காந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நின்றுட்டு ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த போஸ்டரை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த போஸ்டர்ல அது மட்டும் இல்லைங்க, இந்த கோமுகாசனம் நம்ம பண்றது மூலயமா நம்மளுடைய நுரையீரலும் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ நம்மளுடைய சுவாசமானது சீராகி நமக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ எவ்வளவுதான் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய வைரஸ் தொற்று, பாக்டீரியா, பாராசிட்டிக், ஃபங்கல் இப்படி நிறைய கிருமிகளுடைய போராட்டத்திலேயே நம்ம நிறைய இருக்கோம். ஆனா இப்படி எல்லாம் என்ன தொற்று வந்தாலும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியுடைய அளவை அதிகரிச்சு செய்யறதுக்கு இந்த கோமுகாசனம் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த தோள்பட்ட வலியில அவஸ்தைப்படுவாங்க. அதுவும் முக்கியமா அந்த மாதிரி லேப்டாப்ல ஒர்க் பண்ணும் போது. ஸோ அதுல இந்த ஆசனத்தை நம்ம ரெகுலரா பண்றது மூலயமா அவங்களுக்கு அந்த தோள்பட்ட வலியையும் நிவர்த்தி பண்ணுது. அதே நேரத்துல இது வராம ப்ரிவென்ட் பண்ணுது. எவ்வளவுதான் நம்ம பேக் போஸ்டரை மெயின்டைன் பண்ணாலும், அதாவது நமக்கு தெரியாமையே ஒர்க் பிளேஸ்ல நம்ம அப்படி பண்ணிட்டாலும் இதை நம்ம ரெகுலரா பண்றது மூலயமா நம்மளுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட்டை சரி செஞ்சு நம்மளுடைய போஸ்டரை கரெக்ட் பண்ணுது. ஸோ இந்த போஸ்டரை பத்தி இன்னும் நிறைய நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.